வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபின்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது வாஷ் லெவல் 2 அப்படின்ற குஜராத்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இப்போதைக்கு தமிழ் டப்பிங்ல இல்ல, வெறும் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் அவைலபிளா இருக்கு. இந்த படம் 2023ல ரிலீஸ் ஆன வாஷ் அப்படின்ற படத்தோட பார்ட் 2 தான். ஆக்சுவலா அந்த பார்ட் 1 ஹிந்தியில வந்து ஷைத்தான் அப்படின்ற பேர்ல ரீமேக் ஆயிருந்துச்சு. மாதவன், ஜோதிகா, அஜய் தேவ்கன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. ஒரு வித்தியாசமான சூப்பர் நேச்சுரல் த்ரில்லரா அந்த படம் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த பார்ட் 2. பட் பார்ட் 1 பார்க்காமையும் பார்ட் 2 பார்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் அப்படின்றது ஒரு மாதிரி ஸ்டாண்ட் அலோனா தான் இருக்கும். இந்த பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்க பொண்ணுங்க நார்மலா கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு 10 பொண்ணுங்க அந்த ஸ்கூலோட மாடியில ஏறி நின்றுட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நிக்கிறாங்க. 3 மணிக்குள்ள எங்களை தற்கொலை பண்ணிக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு லைனா 10 பேருமே வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த சம்பவம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துது. பேரண்ட்ஸ், பிரஸ், போலீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்கூல்ல தான் குமிஞ்சிருக்காங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா இந்த பார்ட் 1ல இருந்து தப்பிச்சிருப்பாளா ஆர்யா அப்படின்ற பொண்ணு, அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவ பிரசன்ட்ல ஒரு மாதிரி சிரிச்ச முகத்தோட ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு வேண்டிய பணிவிடை எல்லாத்தையுமே அவங்க அப்பா தான் பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா இதுக்கு காரணமா இருந்திருப்பான்ல பார்ட் 1ல, பிரதாப் அப்படின்ற ஒரு நபர், அதாவது மாதவன் கேரக்டர்ல நடிச்சவன், அவனை வந்து ஒரு மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவங்க அப்பா இந்த நியூஸை பாக்குறாரு, இந்த பொண்ணுங்க இறந்து போன நியூஸை பாக்குறாரு. சோ இதுக்கு காரணமா இருக்கிற ஒருத்தன் வெளியே இருக்கான் அப்படின்னும் போது சோ இதன் வழியா தன்னோட பொண்ணை வந்து காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி இவர் கிளம்பி போறாரு. போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த பொண்ணுங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட சர்ப்ரைசஸ் தான். அதாவது பார்ட் 1ல ஒரு பொண்ணை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டே பல விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா பல பெண்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். ஸ்டார்டிங்ல காட்டக்கூடிய இந்த தற்கொலையில தொடங்கி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களால பண்ணக்கூடிய நிறைய சம்பவங்கள் அப்படின்றது ஒரு மாதிரி பயங்கர டிஸ்டர்பிங்காகவும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அதே மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அவன் எதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படின்ற அந்த ரீசனிங்குமே ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆர்யாவோட அப்பா தன்னோட பொண்ணுக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறாரு, என்னென்ன விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றது எல்லாமே ஒரு மாதிரி சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம், பெருசா போர் அடிக்காம பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகக்கூடிய ஒரு படம் தான். எனக்கு இந்த படத்துல பிரச்சனையா பட்ட ஒரே விஷயம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஜஸ்ட் லைக் தட் எல்லா சம்பவங்களும் நடந்து முடிஞ்சிருது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா எனக்கு படல. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு நீட்டான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணிப்பாங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல காட்டக்கூடிய நிறைய காட்சிகள் அப்படின்றது டிஸ்டர்பிங்கா இருக்கும். அதனால இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.